ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு உண்டாகுமாக. அவனது அன்புமர்களும் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறதியும் பொடுபோக்குத்தனமும் மனிதனுடைய இயற்கையான குணமாக இருக்கிறது. எனவே பெரும்பாலும் மனிதன் பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால்தான் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பெரிய அருளாக தன்னுடைய மன்னிப்பை அவனுக்கு வழங்கியிருக்கிறான். பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ள அடியான் அல்லாஹ்விடத்திலே அந்த பாவத்திற்காக பிழை பொறுக்க தேடும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கருணை உள்ளம் கொண்டு பார்க்கிறான். இந்த அடியான் செய்த பாவத்தை மன்னிப்பதோடு மறைக்கவும் செய்கின்றான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தில் சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹினுடைய ரஹமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அதாவது ஒருவன் பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மன்னிக்கிறான். அவனை மறுமையிலே தண்டிக்காமல் அவன் குற்றங்களை மறைத்து கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ்வினுடைய இந்த மன்னிப்பு அல்லாஹ்வின் காரியத்திலே குறை வைத்திருந்தால் அல்லது தவறு செய்திருந்தால் மட்டும்தான். அதாவது ஹுக்கூக்குல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகளிலே குறைவு இருந்தால் அல்லது குற்றம் செய்திருந்தால் மட்டும்தான். ஆனால் ஒருவன் ஹுக்கூக்குல் இபாது என்று சொல்லப்படக்கூடிய மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஏதேனும் தீங்கு இழைத்திருந்தால் அதன் மூலம் வரக்கூடிய பாவத்திற்கு அவன் அல்லாஹ்விடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக யாருக்கு தீங்கிழைத்தானோ அவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே கருணையுள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே நம்முடைய பாவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்க முற்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும்படியான் அதே பாவத்திலே மீண்டும் செய்ய மாட்டேன் என்ற உறுதியுடன் கேட்க வேண்டும். அதே தவறை திரும்பவும் செய்ய மாட்டேன் என்ற உறுதி உள்ளத்திலே வர வேண்டும். மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளிலே நாம் அல்லாஹ்விற்கு முன் நிற்க வைக்கப்பட்டு நாம் செய்த நன்மை தீமை பட்டியல்கள் விரித்து நமக்கு காட்டப்படும் என்கிற அச்சம் நமக்கு எப்போதும் ஏற்பட வேண்டும். அந்த நல்லமல்களின் பட்டியலிலே பாவத்தால் நிரப்பப்பட்டு நம்மை நாம் கேவலப்படுத்திவிடக்கூடாது. எனவே நாம் செய்த குற்றங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு அடியான் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க தயாராக இருக்கிறான். சிறுக்கை தவிர உள்ள மற்ற எல்லா குற்றங்களும் மன்னிப்பதற்கு தயாரானவை என்பதை மார்க்க நோக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அழகாக சொல்கின்றான், இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா. நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதிலே தாராளமானவன், தன்னுடைய மன்னிப்பு விசாலமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ண முடியாத அளவை தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றான். மற்றொரு இடத்திலே என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள், உங்களுக்கு குற்றங்களை சொல்லி என்னிடம் மன்றாடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். வானிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹதீஸ குதுஸிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக சொல்லுகின்றார்கள், யா இபாதி இன்னகும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும். என்னுடைய அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கின்றீர்கள், நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன், எனவே என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குதுஸிலே சொல்கின்றார். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, இந்த ரமலானுடைய மாதம் அதன் 2வது பகுதியாக இருக்கக்கூடிய இந்த நடுப்பத்தில் நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 நாட்கள் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நடுப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மக்ஃபிரத்துடைய 10 என்று சொன்னார்கள். பாவ மன்னிப்பிற்கான 10. நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி மன்னிப்பு கேட்போமேயானால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியதிலே விசேஷமான இந்த 10ஐ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அவ்ஸத்துஹு மக்ஃபிரா என்று சொன்னதின் அடிப்படையிலே அல்லாஹு மக்ஃபிலனா துனூபனா வ கத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்ற இந்த துஆவை இந்த நடுப்பத்திலே அதிகமாக நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். வெறுமனே வாயளவில் மட்டும் இந்த துஆவை ஓதுவது மட்டுமல்லாது, உள்ளத்திலே நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி இனிமேல் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை கேட்போமேயானால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹதீஸில் சொல்லப்பட்டது போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலம் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் செய்த குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அவன் நமக்கு மன்னிப்பு வழங்குவதாக வாக்குறுதியும் தருகின்றான். அந்த அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஒரு சிறப்பிற்குரிய ஒரு 10 தினங்களாக விசேஷமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது தான் இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த நடுப்பத்து. இன்றைக்கு இந்த மக்ஃபிரத்துடைய வாய்ப்பை, பாவ மன்னிப்பினுடைய வாய்ப்பை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சலுகைகளை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த சலுகைகளை நாம் பயன்படுத்தாமல் போய்விட்டால் அது நமக்குத்தான் நஷ்டமானதாக மறுமையில் ஆகிவிடும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது என்பது மார்க்கத்திலே ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. உயர்ந்த வழிபாடுகளிலே இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு என்பது இந்த உலகத்திலே நான் செய்த குற்றங்களை குறைகளை மறைத்து மன்னித்து அதற்குரிய தண்டனைகளை மறுமையிலே பெறாமல் தவிர்த்து கொள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அழகிய பெரும் வாய்ப்பாகும். ஆனால் தெளிவாக சொன்னால், இத்தகைய செயல் யார் தன்னுடைய தவறை உண்மையிலே உணர்ந்து அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று மனதிலே உறுதி கொள்கின்றானோ அவனிடத்தில் மட்டும்தான் இதில் ஏற்படும். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹ்வை நினைத்து தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தருவார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்களுடைய பாவ காரியங்களில் தரிபட்டு இருந்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். பாவ மன்னிப்பு தேடுவதால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு பல நன்மைகளை வைத்திருக்கிறான். முதன்மையாக அவர்களுடைய பாவங்களும் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு அளிக்கப்படுகிறார். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يُظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால்
அவர் அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் காண்பார். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஆதமின் மகனே, மன்னிப்பை வேண்டி என்னை நீங்கள் ஆதரவு வைத்து அழைத்தால் நான் உங்களிடம் இருக்கும் குற்றங்களை மன்னிப்பேன். ஆதமின் மகனே, வானத்தின் மேகங்கள் அளவிற்கு நீ பாவம் செய்து என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடினாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆதமின் மகனே, நீங்கள் பூமியின் அளவு பாவம் செய்து எனக்கு இணை வைக்காமல் என்னை நீ சந்தித்தால், பாவ மன்னிப்பு தேடினால் நான் பூமி அளவிற்கு மன்னிப்பை உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு அடியான் பாவ மன்னிப்பு தேடினால் அவனுடைய உள்ளம் பரிசுத்தமடைகிறது, கசடுகள் அவனுடைய உள்ளத்தை விட்டும் நீங்கி சுத்தமாகிறது. இன்னல் அபுத இதா அகதா ஹத்தியத்தன் நுக்கிதத் ஃபி கல்பிஹி நுக்தத்தன் சௌதா ஃபைதா ஹுவ நஸஅ வஸ்தக்ஃபர வதாப சுகில கல்பஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு வடு விழுகிறது, ஒரு கருப்பு புள்ளி விழுகிறார். அவன் அந்த பாவத்தை விட்டு நீங்கி தௌபா செய்தால் அவனுடைய உள்ளம் பரிசுத்தமடைகிறது. இல்லை என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு புள்ளியாக விழுந்து அவனுடைய உள்ளம் முழுக்க கருத்து போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார். பாவ மன்னிப்பு தேடுவதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுகின்றான், ரிசுக்கை அதிகப்படுத்துகின்றான். உலக வேதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி உலக தேவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருகிறான். எனவே நம்முடைய உலக தேவைகள் நிறைவேறுவதற்கு பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பை கேளுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்புடையவன் என்றும் நான் கூறினேன். அவ்வாறு செய்வீர்களானால் தடைபட்டிருக்கக்கூடிய மழையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான், பொருள்களையும் மக்களையும் கொடுத்து உங்களுக்கு உதவி புரிவான், உங்களுக்கு தோட்டங்களையும் உற்பத்தி செய்து அவற்றிலே ஆறுகளையும் ஓட்டி வைப்பான். எனவே யார் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் எனும் பாவ மன்னிப்பை எல்லா இடத்திலும் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே பலவிதமான நலவுகளை வழங்குகின்றான், அவர் கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் அக்ஸர மினல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்ம ஃபரஜன் வ மின் குல்லி லீகின் மக்ரஜா வ ரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அதிகமாக யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ, அதிகமாக யார் இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு கவலைகளை விட்டும் நிவாரணம் வழங்குகின்றான். மின்குல்லி ஹம்ம ஃபரஜன், ஒவ்வொரு கவலைகளை விட்டும் நிவாரணம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நெருக்கடிகளை விட்டும் நீங்குவதற்கான ஒரு வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகின்றான். மின்குல்லி லீக்கின் மக்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஏற்படுத்துகிறார். அவர் அறியாத விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகின்றான். அவர் ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்க் வரும். பாவ மன்னிப்பு தேடுவது என்பதே நபிமார்களுடைய பண்புகளிலே ஒன்றாக இருக்கிறார். கிட்டத்தட்ட நிறைய நபிமார்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள் என்பதை குர்ஆன் பேசுகிறார். முதலாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த ஒரு சிறிய குற்றத்திற்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடியதை திருக்குர்ஆன் பதிவு செய்கிறார். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று இருவரும் துஆ செய்து கூறினார்கள் என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுகின்றார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினின வல் முஃமினாத்.
என்னுடைய இறைவனை எனக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் நம்பிக்கை கொண்டவனான என்னுடைய வீட்டிலே நுழைந்தவனுக்கும் வீட்டில் நுழையாத மற்ற நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னித்தருள்வாயாக. இந்த அநியாயக்காரர்களுக்கும் அழிவை தவிர நீ அதிகப்படுத்தாதே என்று ஹசரத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவ மன்னிப்பை திருக்குர்ஆன் சொல்கிறார். ரப்பி ஃபிர்லி வலி அஹி வ அத்கில்னா ஃபி ரஹ்மதிக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். பிறகு மூசா இறைவனை நோக்கி, என்னுடைய இறைவனே, எனக்கும் என்னுடைய சகோதரருக்கும் நீ பிழை பொறுத்து அருள்வாயாக, உன்னுடைய அன்பிலும் எங்களை சேர்த்துக்கொள்வாயாக, நீ கிருபை செய்பவர்களிலெல்லாம் மிக்க கிருபையாளன் என்று பிரார்த்தனை செய்தார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடியதை திருக்குர்ஆன் சொல்கிறது. ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு வ ஹர்ர ராக்கியன் வ அனாப. இறைவனிடத்திலே தன்னுடைய குற்றத்தை மன்னிக்கும்படி கோரி சிரம்பணிந்து வணங்கி தன்னுடைய இறைவனை நோக்கி அவர் பிரார்த்தனை செய்தார் என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي إنك أنت الوهاب. அவர், என்னுடைய இறைவனே, என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு, எனக்கு பின்னால் எவருமே அடைய முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ தருவாயாக, நிச்சயமாக நீ பெரும் கொடையாளி என்று அவர் பிரார்த்தனை செய்தார் என்று திருக்குர்ஆன் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் மிஅத்து மர்ரா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக பாவ மன்னிப்பை வேண்டக்கூடிய வேறு எவரிடமும் நான் அமர்ந்ததில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் பாவ மன்னிப்பை வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கசடுகளையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு 3 முறை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூமின்களின் பண்புகளிலே ஒன்றாக அவர்கள் குறிப்பாக விடியற்காலை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுவார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வ பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இரவிலே வெகு சொற்ப நேரமே நித்திரை செய்வார்கள், கொஞ்ச நேரம்தான் தூங்குவார்கள். அவர்கள் விடியற்காலை நேரத்தில் எழுந்து இறைவனை வணங்கி தங்களுடைய இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எவர் ஒருவர் ஒரு சபையிலே அமர்ந்து அங்கு அவரின் செயலாலோ அல்லது பேச்சாலோ தவறுகள் அதிகரித்து அந்த சபையை விட்டும் எழுவதற்கு முன்பு சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க என்ற இந்த துஆவை செய்தால் அந்த சபையில் அவர் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படும். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நீயே பரிசுத்தமானவன் இறைவா, உன்னுடைய புகழை கொண்டே உன்னுடைய புகழை கொண்டே உன்னை தவிர்த்து வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பது இந்த துஆவினுடைய அர்த்தமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பாவங்களை விட்டோம் விலக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களே சிலர் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்திருப்பதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. மட்டுமல்லாது எல்லா நபிமார்களுக்கும் அகில உலக மக்களுக்கும் அருட்கொடையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 முறை தானே இஸ்திக்ஃபார் செய்வதாக சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள், குற்றங்களே நிகழாமல் தடுக்கப்பட்டவர்கள், அவர்களே இவ்வளவு முறை இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்கிற போது முழுக்க காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரையிலும் பாவ காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இஸ்திக்ஃபார்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மல்லம் யஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் மர்ரத்தைனி ஃபகத் ஸலம நஃப்ஸஹு.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒவ்வொரு நாளும் 2 முறையாவது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ ஃபக்கத் ஸலம நஃப்ஸஹு, அவர் தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டார், தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்டார், தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டவரை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள். ஆக மறுமையினுடைய வெற்றி வெறுமனே நல்லமல்களில் மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய பாவ காரியங்களை நம்மை விட்டும் நீக்குவதிலும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஒவ்வொரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வகைருல் ஹத்தாயின் அத்தவாபும், அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் யார்? தௌபா செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொரு நாளும் தௌபாவை, இஸ்திக்பாரை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நாம் பாவமற்றவர்களாக இருப்பதற்கு அடையாளமாக மாறும். வல்ல அல்லாஹ் அப்பேற்பட்ட தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.